ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டோட ஃபுல் ஹோம் டவர் வீடியோ தாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, லைவில் நிறைய பேர் உங்கள் வீடை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஃபுல் ஹோம் டவராகவே எடுத்து போட்டுடலாம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டவர் வீடியோ தாங்க போட போகிறேன். வாங்க எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது எங்கள் வீட்டில். அது வீடு எப்படி இருக்குது, அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கு வர்ற பாதை, ரோடு, இந்த பாதையில் தான் போய் நாங்கள் ரோட்லேருந்து அப்படியே அங்கிட்டு போகணும். அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா வீடு. இதாங்க வீடு. இந்த அறுதி நான் சிமெண்ட் போட்டிருக்கேன். இந்த சிமெண்ட் வந்து கோலம் போடுறதுக்காண்டி நானே போட்டதுங்க. அந்த சிமெண்ட்டு அது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டிருக்கேன். அது ஏன்னா சிமெண்ட்டு போட்டிருக்கேன்னா, மழை நேரத்தில் தண்ணி அரிச்சுக்கு வந்து அப்படியே இந்த இடத்துல சகதி ஆயிடுதா நாங்கள் நடக்கிறதுனால, அதனால் சிமெண்ட்டு போட்டிருக்கேங்க. இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் நடி தான் போவோம். வீட்டு பக்கத்திலே மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. இது வந்து ஊஞ்சல், என் பொண்ணு என் பையனும் ஆடுறதுக்கு ஊஞ்சல் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா. இங்கே உள்ள அந்த சீட்டுக்குள்ளே கட்ட சொன்னாங்க, இதுக்குள்ளே கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துலேயும் அந்த சீட்லேயும் சேர்த்து கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மரம் தாங்க எங்கள் வீட்டோட ஹைலைட்டே. தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ஒரு வளைவாக கொடை மாதிரி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வெயில் நேரத்தில் இங்கே உட்காந்துக்கலாங்க. அதனால் இங்கே சீட்டு போட்டிருக்கோம். அந்த பெரிய தார் சீட்லாம் இருக்கும்ல, போர்ட்டிக்கோ அந்த மாதிரி. ஆனால் ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஒரு மூணு சீட்டு தான் போட்டிருக்கோம். அது இன்னொரு காரணம் இருக்குங்க. மழை பெரிய மழையாக வரும்போது வந்து இந்த பாருங்க வாசப்படி, இந்த இடத்துல தண்ணி வந்து செதறி வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்து நனைஞ்சிருங்க வீடு. அதனாலேயே இந்த இடத்துல சீட்டு போட்டிருக்கோம். இந்த சீட்டுக்குள்ளே ஒரு ஃபேன், இங்கே உட்காந்தோம்னா ஃபேன் போட்டு உட்கார மாதிரி. இதுக்குள்ளே வந்து கொடிக்கயிறு கட்டியிருக்கேன். துண்டு இதெல்லாம் அடிக்கடி நான் தேடி எடுக்க முடியலை, அதனால் இங்கேயே மடித்து போட்டுருவேன். தேவைப்படுற பொருள்லாம் எங்கள் வீட்டுக்காரரு எடுத்துக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, என் பொண்ணு, என் பையன்லாம். இது வந்து நேற்று வந்து வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணேங்க. அது வந்து என் பொண்ணோட புது ட்ரெஸ்லாம் இருக்குது, எடுத்து வை அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. எதுக்குன்னு தெரில. இது என் பொண்ணோட ஊஞ்சல். இது வந்து தேவைப்படாத பொருள்லாம் அதில் இருக்குது, அது கட்டி வச்சுருக்கேன். தேவைப்படாத ட்ரெஸ்லாம், ரொம்ப பிஞ்சு போன ட்ரெஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அள்ளி கொண்டாந்துட்டு வீசுவோம்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தா தெரியுதுல்ல சிமெண்ட்டு, இது வந்து நான் தாங்க போட்டேன். எதுக்கு போட்டேன்னா, அந்த சிமெண்ட் அடுப்பை அதில் தூக்கி வச்சோம்னா மழை வந்தால் தண்ணியில் ரொம்ப நனையாது. அப்படி நனைஞ்சாலுமே சிமெண்ட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் அப்படிங்கிறங்காட்டி வச்சேங்க. போட்டு விட்டேன். இந்த தரை நான் தான் போட்டேன். எங்கேருந்துன்னா, இந்த கம்பி, இந்த இருக்கத்தியில் கம்பி, இந்த கம்பியிலேருந்து இவ்வளோ தூரம் நான் தான் போட்டேன். சிமெண்ட் வேஸ்ட்டாக போய் இருந்துச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி. எதுக்கு அந்த சிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணுவானேன்னு நான் தாங்க போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு, அதனால் அடுப்பு வந்து மண்ணிலே இருக்கட்டும், மழை காலம் வரும்போது தூக்கி சிமெண்டில் வச்சுக்கோமனு வச்சுருக்காங்க. இந்த பெருக்குமாறு, அப்புறம் இந்த பாத்திரம், தேவைப்படுற அந்த வேஸ்ட்டு பொருள் எல்லாமே இந்த ஓரத்தில் வச்சுக்கிறதுங்க. நாங்கள் மற்றபடி மாப்பு, எங்கள் வீட்டுக்காரரோட வேலை கொண்டு போகிற பொருள், இது வந்து இந்த சிலம்பம் சுற்றுறதுக்கு என் பொண்ணு ரெட்டை கம்பு சுற்றுறதுக்கு இன்னொரு கம்பு வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் தோட்டத்துலேருந்து இந்த கம்பை வெட்டியாந்து வச்சுருக்காரு. ஒரு கொடிக்கயிறு இருக்குங்க. அப்புறம் இதுதான் நான் பாத்திரம் விளக்குற இடம். மண்ணில் போட்டு விளக்க வேணாம்னு சுற்றி கல் வச்சு விளக்குறதுக்காண்டி பாத்திரம் எடுத்து அது போட்டிருக்கோங்க. இனிமேல் தான் விளக்கணும். இங்கே இருங்க, இது வந்து கொய்யா மரம், கொய்யா கன்று. இது வந்து எங்கள்
தாத்தா தாங்க வச்சு கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் தாத்தா வச்சதுலேருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வளருதுங்க. இப்போ தான் வச்சு கொடுத்தாங்க. பயங்கரமாக வளருது இந்த கொய்யா கன்று. இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ வளர்த்திருக்கா, நாளைக்கு பார்த்தோம்னா இன்னும் பெருசாக வளரும். இது வந்து நான் வச்ச எலுமிச்சங்கன்று இந்த இருக்கு. இது எங்கள் தாத்தா வச்ச பூங்கன்று. பார்த்துட்டீங்களா? இது அப்படியே வெளியில் ஒரு தடவை சுற்றி காட்டிடுறேன் எங்கள் வீடை. ஓகே, போகலாமா வீட்டுக்குள்ள? ஓகேங்க, இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த ஸ்டெப்பு இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் போட்டிருக்காரு. கிரானைட் கல்லில் தான் ஸ்டெப்பு போடணும், ஒரே முடிவில் இருந்து இப்போ தான் போட்டிருக்காரு. இந்த பூ டிசைன் எங்கள் வீட்டுக்காரர் போட்டதான் டைல்ஸில். இந்த வீட்டுக்குள்ளே போகிற வாசப்படிக்கு பக்கத்தில் இந்த மீன் தொட்டி வச்சுருக்காங்க. என் பொண்ணும் பையனும் பவுடர் டப்பா பொட்டு எல்லாமே இதில் தான் வச்சுருப்பாங்க. பவுடர் டப்பா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். இது வந்து வாரத்துக்குள்ளே போடுறதுக்கானியே இந்த சின்ன ஃபேன், டேபிள் ஃபேன். இதெல்லாம் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு கொண்டு போகிற பொருள். இது வந்து கிச்சன், அதாவது தடுக்கலை. இங்கே இருங்க, கிச்சன் வந்து நாங்கள் தனியாக எடுக்கலை. இந்த சைடு ஹால் மாதிரி, இந்த சைடு கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஆல்ரெடி கிச்சன் டவர் போட்டிருப்பேன். கிச்சன் டவர் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஃப்ரிட்ஜ் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வீடு இந்த பக்கம் எல்லாம் செவரில் வந்து அழகு. இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோங்க. இங்கே வந்து செவரில் அழகுப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி என் பொண்ணு பையனும் பெயிண்ட் வாங்கிட்டு வர சொல்லி வரைஞ்சது தாங்க இந்த பூலாம். பாருங்கள், அந்த கப்பு, அந்த கோப்பை வந்து என் பொண்ணு வாங்கினது. சிலம்பம் போட்டியில் வாங்கினது, இன்டர்நேஷ்னல் லெவலில் போய். இது என்னென்னா இது வந்து சாமி ரூமுங்க. கீ ஸ்லாப்பில் ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுருக்கேன். என் பொண்ணு என் பையனோடது. இப்போ அப்புறம் கீ ஸ்லாப்பில் என்னோடது, எங்கள் வீட்டுக்காரரோடதும். இது பீரோ, மெத்தை. வீட்டுக்குள்ளே வந்து நான் அதிகமாக பொருள் வைக்கலைங்க, ரொம்ப அடசலாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அதிக பொருள் வைக்கலை. எல்லாமே வாரத்துலேயே வச்சிட்டோம். இது வந்து என்னென்னா வேர்ல்டு ரெக்கார்டு சிலம்பத்துக்கு என் பையன் போய் வேர்ல்டு ரெக்கார்டு அட்டன் பண்ணி வாங்கின சர்டிஃபிகேட். இந்த வாட்ச் ஆல்ரெடி இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இந்த வாட்ச் எங்கள்கிட்ட இருக்குங்க. இது அதே அங்கே வாங்கின மெடலுங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வாங்கின மெடல். என் பொண்ணோடது ஒன்று, என் பையனோடது ஒன்று. இது என் பொண்ணு வாங்கினது இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ரெக்கார்டு. வேர்ல்டு ரெக்கார்டு 3 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றணும்.
அதே மாதிரி 3 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இந்த இடத்துல 2 சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஒயரிங் வேலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சுது. இது ஸ்பீக்கருங்க. அந்த க்ரீன் கலர் பொம்மை வந்து என் பொண்ணோடது, பேசுகிற பொம்மை. இந்த இடத்துல ஒய்ஃபை வச்சுருக்கோம். டிவி, இந்த பக்கம் டிவி மாட்டிவிட்டோங்க. டிவி வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த அந்த தெரியுது பார்த்தீங்களா ஜன்னல், அதுக்கு மேலே தான் டிவி வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த பக்கம் மாட்டியாச்சு. அப்புறம் ஒரு டவர் ஃபேன். அவ்வளோதாங்க. வீட்டை சுற்றி பாருங்கள். வீட்டுக்குள்ளே இவ்வளோ பொருள் தான் இருக்குது. ரொம்ப அனாவசியமாக நிறைய நான் அடசல் மாதிரிலாம் வைக்கலை. பாய்ங்க. இதுதான் எங்கள் வீட்டோட ஃபுல் ஹோம் டவர். பார்த்தீங்களா? எங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you.